வீட்டில் ரசம் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம். அதை தான் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பருப்புக்கு வந்து நான் பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் எடுத்து திரும்ப என்ன பண்ணிக்கணும்னா அடுப்பை ஆன் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு பருப்பை வந்து நல்லா அலசி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். வேக வைக்காமல் வந்து குக்கர்லலாம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். குக்கர்லலாம் நாங்கள் வைக்கலை, இந்த பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் பாத்திரத்துலேயே எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த பருப்பு வந்து 3/4 வெந்த பிறகு தான் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே சேர்த்தோன்னா அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறமேட்டு ஜீரகம், வத்தல், காயம், மஞ்சப்பொடி, இதெல்லாம் தான் என்ன பண்ணணும். நான் அந்த இப்போ காட்டியிருக்கோம்ல, இந்த மாதிரி பருப்பு வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் காட்டின எல்லாமே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். முதல்லையே வந்து என்ன பண்ணக்கூடாது, மசாலா வந்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து பருப்பு கூட வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெந்தாலும் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த மசாலா போட்டுட்டு அப்படிங்கன்னா அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு இந்த தண்ணி வந்து இந்த பருப்பில் இருந்து தான் எடுக்கணும். அதனால் இந்த மசாலா போட்டோடனே அடுப்பை வந்து என்ன பண்ணிடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சா அந்த தண்ணி வந்து மேலே வந்துடும், பருப்பு வந்து ஓரளவுக்கு கீழே போயிட்டு தண்ணி மட்டும் மேலே இருக்கும். அப்படிங்கிறதுனால மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நீ ரசம் வைக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கு எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் காயம், பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே கொடுத்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து குறப்பாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் அரைக்க வேண்டாம். அதனால் அதை ஒரு சைடு அரைச்சி எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு தேவையான அளவு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த காணிச்சிருக்க பாத்திரத்துட்டு கொஞ்சம் ஒரு குள்ளது தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ரசத்துக்கு வந்து நிறையா தண்ணி வைக்க வேண்டாம். பருப்போட தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைன்னா தண்ணி வச்சுக்கலான்ட்டு தான் ஒரு செம்பு மட்டும் தண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு திரும்ப அந்த பருப்பில் இருந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து எனக்கு ஷூட் பண்ண முடியல அந்த தண்ணி எடுக்கிறத. அப்படிங்கிறதுனால பருப்பில் இருந்து தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து இது ரசத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணி எனக்கு பத்தாது. அப்படிங்கிறதுனால கூட ஒரு செம்பு என்ன பண்ணிக்கிட்டேன், தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு எந்த அளவுக்கு எனக்கு ரசம் தேவையோ அந்தளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டேன், தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு புளியை வந்து நல்லா கரைச்சிடணும். நம்ம கைட்டே அந்த சூடோடு இருக்கும்போதே கரைச்சி எடுத்தானே அந்த வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடணும், தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன், மிக்சியில் கொடுத்து தான் அரைச்சேன். அப்படிங்கிறதுனால இதையும் என்ன பண்ணிடணும், அந்த பருப்பு தண்ணியோடு கலந்துடணும். இந்த புளி பருப்பு தண்ணி எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது கூட இதுவும் நல்லா கைட்டு கலந்து நல்லா பிணைஞ்சி விட்றணும். விட்டுட்டு இதை வந்து நீ தாளிப்பு தான் கொடுக்கணும். வேறு இதுக்கு வந்து வேறு எதுவும் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிக்சியில் இருக்க அந்த சைடெல்லாம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு அந்த தண்ணியை வச்சு இது பண்ணி உள்ளே அலசி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தாளிக்க தான் போகிறோம். இப்போவே பார்க்க ரசம் நல்லா இருக்கும், திரும்ப இருந்தாலும் சூடு பண்ணால் தான் சாப்பிடலாம். அப்படிங்கிறனால தாளிப்புக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன், வெங்காயம், எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீரகம் போடல, கடுகு போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வெங்காயம் வந்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு இது வந்து 2க்குமே நம்ம ஒரே டைமில் தாளித்து ஊற்ற போகிறோம். அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்.
கருவேப்பில் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு பருப்புக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு திரும்ப ரசத்துக்கும் என்ன பண்ணிட்டேன், ரசத்தை தூக்கி இந்த தாளிசத்தோட இது கூடயே கொட்டிட்டேன். இதிலே சூடாக வச்சிடலான்ட்டு இந்த இதை ரசத்தை தூக்கி இதில் மாற்றிட்டு அந்த ரசம் வந்து என்ன ஆகணும், பொங்கி வரணும், நல்லா நுர கிளம்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கக்கூடாது, கொதித்தா வந்து ரசம் நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால அந்த ரசம் வந்து நுர பொங்கி வர்ற அளவுக்கு அதிலையே வச்சாச்சு. வச்சுட்டு கொதிக்க வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சிட்டா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணிட்டோம், நல்லா சுட சுட சாப்பாடு, ரசம், பருப்பு. ரசம் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி எங்கள் வீட்டில் என்னென்ன குழம்பு வைக்கணுன்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு முறையில் தான் செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறனால நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரசம் பருப்பு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்திருக்குன்ட்டு அந்த கிளிப்பும் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.